Hi friends, welcome back to Cooking with Family. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நான் ஒரு 2 kg சிக்கனை இந்த மாதிரி சிக்கன் 65 மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். 1 hour பிஃபோரே பண்ணிடணும். இதை ஒரு 50% ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா இது நம்ம பிரியாணியில் போட்டு மறுபடியும் வேக வைப்போம். அதனால் ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, மீடியமாக ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே சேர்த்துக்கிட்டேன். இதில் ஏலக்காய், லவங்கம், பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 6 பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம். அடுத்து புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ண இந்த சிக்கன் 65யும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் தயிரும் சேர்த்துக்கலாம். அப்புறம் லெமன் ஜூஸும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவு தெரியாதுன்னா நீங்கள் பவுடர் சால்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த கொதித்த தண்ணியை நம்ம இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துப்போம். இது நல்லா கொதிக்கிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா இது ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி. நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியாக ஒரு 2 kg சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். இதையும் ஃப்ரை பண்ணி நம்ம சிக்கன் பிரியாணியோடு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்டோரியை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு குக்கிங் வித் ஃபேமிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.